நிகழ்தகவு. வீட்டுக்கு வந்த மருமகளையும் அவரது அண்ணனையும் ஓட ஓட விரட்டி கத்தியால் குத்தி கொலை செய்த மாமனார். செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் நடந்து வந்த கொலை வழக்கு 9 ஆண்டுகளுக்கு பிறகு நீதிமன்றம் தீர்ப்பு. மருமகளையும் அவரது அண்ணனையும் மாமனார் கொலை செய்தது ஏன்? மாமனாருக்கு விதிக்கப்பட்ட தீர்ப்பு என்ன? வீட்டுக்கு வந்த மருமகளையும் அவங்களோட அண்ணனையும் மாமனாரே ஓட ஓட கத்தியால குத்தி கொன்னிருக்காரு. அத பார்த்த அங்கிருந்த மக்கள் போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீஸ் கொலை செஞ்சுட்டு கத்தியோட நின்னுக்கிட்டு இருந்த மாமனாரை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் மருமகளையும் அவங்க அண்ணனையும் மாமனார் எதுக்காக கொலை செஞ்சாரு அப்படிங்கறதே தெரிய வந்துச்சு. செங்கல்பட்டு பள்ளிக்கரணை சாய் பாலாஜி நகர்ல உள்ள 68 வயசான கோசலன் தன்னோட மகன் விநாயகமூர்த்திக்காக மேட்ரிமோனியில் பெண் தேடி இருக்காரு. அப்போ பெங்களூரு மகாடி ரோடு பாலாஜி நகரை சேர்ந்த வரலட்சுமி அப்படிங்கிற பொண்ண விநாயகமூர்த்திக்கு பிடிச்சிருந்ததுனால பெரியவங்க எல்லாரும் பேசி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. சில மாசங்கள் எதுவுமே கேட்காம இருந்த சொந்த பந்தங்க அடுத்து விசேஷம் எதுவும் இல்லையான்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு சிரிச்சே மழுப்புன விநாயகமூர்த்திக்கும் வரலட்சுமிக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல கோபம் வந்திருக்கு. அதனால கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை நடந்திருக்கு. இப்படி 4 வருஷமும் சண்டை போட்டே கடந்திருக்கு. அந்த சண்டை தம்பதிக்குள்ள மட்டும் நடக்கல. விநாயகமூர்த்திக்கு தான் உடல்ல ஏதோ பிரச்சனை, அதனாலதான் குழந்தை பிறக்கல. எங்க பரம்பரையிலேயே யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாருக்குமே குழந்தைகள் இருக்குன்னு பெண் வீட்டார் தரக்குறைவா பேசி இருக்காங்க. அதுக்கு விநாயகமூர்த்தி வீட்டுல உள்ளவங்களும் எங்க பரம்பரையிலயும் யாருக்கும் குழந்தை இல்லாம இல்ல, உங்க பொண்ணுக்கு தான் உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு பேசி இருக்காங்க. இப்படி மாத்தி மாத்தி 2 வீட்டுல உள்ளவங்களும் தகாத வார்த்தைகள்ல மனசு நோகும்படி பேசி இருக்காங்க. அதனால கோவிச்சுக்கிட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க வரலட்சுமி. குடும்பம்னா சண்டை சச்சரவு இருக்கத்தான் செய்யும், அதுக்காக அம்மா வீட்டுக்கு வந்துருவாங்களான்னு ஆளாளுக்கு அட்வைஸ் பண்ணதுனால டென்ஷனான வரலட்சுமி தன்னோட அண்ணன் கோதண்டனையும் உறவினர்களையும் அழைச்சிக்கிட்டு கணவர் வீட்டுக்கு வந்திருக்காங்க. கணவன் வேலைக்கு போயிருந்ததுனால மாமனார் மாமியார் மட்டும்தான் வீட்டுல இருந்திருக்காங்க. குழந்தை பிறக்கலனா ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அதை விட்டுட்டு சண்டை போட்டா குழந்தை பிறந்துருமான்னு சமாதானம் பேசியிருக்காங்க வரலட்சுமியோட பெற்றோர். அப்போ வழக்கம் போல 2 தரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அதனால ஆத்திரமடைஞ்ச மாமனார் கோசலன் மருமகள் வரலட்சுமியையும் அவங்க அண்ணன் கோதண்டனையும் ஓட ஓட கத்தியால குத்தி கொலை செஞ்சிருக்காரு. இந்த சம்பவம் நடந்தது 2017 செங்கல்பட்டு மகிழா நீதிமன்றத்துல இந்த கொலை வழக்கு நடந்துகிட்டு இருந்தது. 9 வருஷத்துக்கு அப்புறம் கோசலனுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதிச்சு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. நிகழ்தகவு.